வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் 6வது நாளாக ஒரு எகைன் ப்ளஸில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக இதுக்கு முக்கிய காரணமான உந்துதல் என்னென்னு பார்த்தோம்னாக்க ஃபேவரபிள் குளோபல் கியூஸ்ன்னு சொல்லுவோம். மற்றும் நிறைய ஒரு ஆன்டிசிபேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை இனிஷியேட் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதத்திலிருந்து அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம சந்தைகள் ஒரு 41 புள்ளிகள் அதிகரித்து 24,811.50 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1460, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 851. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டு இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு பெட்டர் பொசிஷனில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டில் மார்க்கெட் ஆன் த பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைய தினம் ஏறிய துறைகள், எனர்ஜி, மீடியா அண்ட் ஐடி இன்றைய தினம் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் ஏறிய பங்குகளில் பார்க்கும் பொழுது கிராசிம், டாடா கன்சூமர், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், டைட்டன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அல்ட்ராடெக், யூரோ மோட்டோகாப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, என்டிபிசி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், டிசிஎஸ், ஓஎன்ஜிசி, சன் ஃபார்மா, பவர் கிரிட், அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ஒரு 126 ரூபாய் இறங்கி 71,704லையும், வெள்ளி 66 ரூபாய் அதிகரித்து 84,929லையும், குரூடாயில் 54 ரூபாய் அதிகரித்து 6,084லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தினம் ஐஆர்டியை பார்த்தீங்கன்னாக்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் ஆன் ஆகஸ்ட் 29th வர இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் நல்ல மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் சைனாவுடைய க்ரூட் ஸ்டீல் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு டவுன் பை 9%. ஸோ இது பெட்டர் டு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்திருக்குள்ள பிஎம்ஐ டேட்டா, HSBC PMI மேனுஃபேக்சரிங் டேட்டா 57.9 வைசஸ் 58.1, HSBC PMI சர்வீசஸ் டேட்டா 60.4 வைசஸ் 60.3, காம்போசிட் டேட்டா 60.5 வைசஸ் 60.7. ஸோ இவையெல்லாம் காலையில் ஒரு 10:30 மணிக்கு வந்தது. அதன் பிறகு சந்தைகளில் ஒரு நல்ல மொமெண்டம் வந்ததற்கும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் இப்கால் அப்படிடைய எக்ஸ்போர்ட்ஸ் யூஎஸில் பார்த்தோம்னா ஜெனரிக் சேல்ஸ் கிட்டத்தட்ட 200 மில்லியனாக டச் பண்ணக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுபோல் நிறைய கம்பெனிஸ் இந்த வாரத்திலையும் வரும் வாரத்திலையும் பைபேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் டிடிகே ப்ரெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னாக்க பைபேக் ஆஃபர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ் அகெயின்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 930, 1,200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுமாரி ஆர்த்தி ட்ரக்ஸ் பைபேக் ஆன் ஆகஸ்ட் 26 at 900 rupees. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் buyback on August 24th, target buyback offer price of 1615. ஸோ அதனால் இந்த பங்குகள் இருக்கிறவங்க எல்லாம் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அதில் ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஜொமேட்டோ பார்த்தோம்னாக்க அவங்க பேடிஎம்மோட அந்த டிக்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டில் அதை அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,048 கோடி ரூபாய் கொடுத்து. ஸோ இட்ஸ் a நியூஸ் டு Zomato. இட் இஸ் a பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஜிஎஸ், வோல்டாஸ் அண்ட் ஏஷியர் மோட்டார் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூம் இன்றைக்கி பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் 33 லட்சம் தான் நடந்திருக்கிறது. வால்யூமை பொறுத்தவரையிலையும் ஸ்டில் ஒரு ப்ரெஷர் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைய தினம் மார்க்கெட் ஓப்பன் 24,863 ஓப்பன் ஆச்சு. அதுலேருந்து இம்மீடியட்டாக ஒரு ஹை 24,867 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிராஸ்டிக் ஃபால் at 10 o'clock. ஸோ அதில் தான் 24,784.45 கிட்டத்தட்ட ஒரு 90 புள்ளிகள் வரை இன்றைய தினம் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் ஒரு வாலட்டைல் மூவ் இன்றைய தினமும் காணப்பட்டது. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் டெக்னிக்கலாக நம்ம வியூ பார்க்கும் பொழுது மார்க்கெட் 6வது நாளாக ஒரு
ஒரு ஷேக்கி ஓப்பனிங் இருந்தாலும் அதன் பிறகு ஒரு ஸ்டெடியாக ஒரு கெயின் ஆகி ஒரு 41 புள்ளிகளுக்கு மேலே கெயின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிரெத் வாஸ் பாசிட்டிவ் அந்த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு இந்த 15 மினிட்ஸ் சார்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மாதிரி ஒரு செட் டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் குறிக்கிறது என்று சொல்லலாம். மேலும் அந்த குரூஷியல் சப்போர்ட் லெவல் இதிலேருந்து வைத்து பார்க்கும் பொழுது 24,696ங்கிறது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடும். ஒரு டெய்லி சார்ட்ஸ் இண்டிகேட்ஸ் என்ன பண்ணுறது பார்த்திங்கனாக்கா அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த 50-day SMA லாஸ்ட் வீக் அதுக்கு மேலே தான் அது ப்ரோக் அவுட் ஆகி நிற்கிறதுனால மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் ரீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் கரண்டில் ஹையில் பார்க்கும் பொழுது 25,078 அப்படிங்கிறதுல வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா அந்த மொமெண்டம் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா 14-day RSI ஒரு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த ரீசன்ட் லோன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இப்போ பார்த்தோன்னா 59.87 இருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் ஓவர் பாட். ஸோ அதனால் இந்த புல்லிஷ் பெட் ஆஃப் பார்த்தோம்னாக்க இந்த லெவல்லேருந்து இந்த 25-78 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தைகளில் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட் வந்து 24,685 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேஜர் செக்டார்ஸில் பார்த்தோம்னாக்க PSU பேங்க்ஸ் அண்ட் மெட்டலில் வந்து ஒரு மொமெண்டம் இன்றைய தினம் காணப்பட்டது. ஸோ செக்டர் ரொட்டேஷன் எவ்ரிடே இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய இரவு வரக்கூடிய ஃபெட்டினுடைய அவுட்கம் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடும், இல்லைன்னா ஒரு இறக்கத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நாளைய தினமும் நமது சந்தைகளில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். அண்ட் எ ப்ராஃபிட்டபிள் டே. வணக்கம்.